முன்பொரு காலத்துல வீரமல்லு அப்படிங்கிற சாகச வீரன் வாழ்ந்து வந்தான். அவன் குருகுலத்துல அஸ்திர சஸ்திர சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே கற்றவன். அவனோட ஆற்றல் எல்லாத்தையும் மகாராஜா முன்னாடி காட்டி ராஜஸ்தானத்துல நல்ல உத்தியோகம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ராஜவைய நோக்கி நடந்து போனான். ராஜமல்லு ராஜவைக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில 4 பேரு ஒரு பொண்ண பலவந்தமா தூக்கிக்கிட்டு போறத அவன் அந்த இடத்துல பார்த்தான். உடனே ஓடி போய் அந்த பொண்ண சண்டை போட்டு காப்பாத்தினான். அந்த பொண்ணு பேரு கமலா. அந்த பொண்ணு ராஜவையில நல்ல பேரு வாங்கின வைர வியாபாரி தயாநிதியோட ஒரே ஒரு பொண்ணு. வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணு வீரமல்லுவ பத்தி ரொம்ப உயர்வா சொன்னான். அத கேட்டதும் தயாநிதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, தம்பி, உன்ன மாதிரி தைரியசாலிகள் ரொம்ப குறைவு. உன் தைரியத்தை பார்த்து நான் பாராட்டுறேன்பா. என் பொண்ண திருடங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, இப்பவே தரேன். ஐயா, நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுக்காக ஒண்ணும் உங்க பொண்ணை காப்பாத்தல. கஷ்டத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துறது தான் தர்மம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்ன கேளுங்க. ஐயா, மகாராஜா முன்னாடி என்னோட வீர தீரத்தை காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சா அந்த விஷயத்துல எனக்கு உதவுங்க. வேற எதுவும் வேணாம். இப்படி 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கமலா அப்பாவை வீட்டுக்குள்ள வரும்படி கூப்பிட்டா. அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்பா. அவரை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். எங்க 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வைப்பீங்களா? பொண்ணு சொன்ன விஷயத்த வீரமல்லு கிட்ட சொன்னாரு தயாநிதி. ஐயா, உங்க பொண்ண மணந்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ராஜாவை ஒரு முறை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணலாம். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன். தயாநிதி அதுக்கு சரின்னு சொல்லி வீரமல்லுவ மகாராஜா கிட்ட அழைச்சிட்டு போனாரு. அங்க அவன் கேட்டபடி ராஜாவ சந்திக்க வச்சாரு. மகாராஜா வீரமல்லு கிட்ட, நடந்த எல்லாவற்றையும் கேட்டேன். தயாநிதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழலாமே. என்னோட தரிசனம் அவ்வளவு முக்கியமா உனக்கு? மகாராஜா, என்னோட வீர தீரத்தை உங்க முன்னாடி நிகழ்த்தி காட்டணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா என்ன மாதிரி சாதாரண மாணவர்கள் உங்களை பார்க்க முடியாதே. அதுக்குதான் தயாநிதியோட உதவிய கேட்டேன். உன் வீரத்தை உடனடியாக பார்க்க வேண்டும் என்ற ஆவலாக உள்ளேன் அப்படின்னு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சாரு ராஜா. கத்தி சண்டையிலையும் மல்யுத்தத்திலையும் வீரமல்லுவ வெல்வதற்கு அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்போ தயாநிதி வீரத்தோட நின்னுக்கிட்டு இருந்த வீரமல்லு கிட்ட போய், நீ சொன்னபடியே ராஜாவை சந்திச்சாச்சு. அவர் முன்னாடி உன் வீரத்தையும் நீ காமிச்சாச்சு. இப்ப என்னோட பொண்ண திருமணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஆட்சேபனை இல்ல இல்லையா? அப்போ மகாராஜா வீரமல்லு கிட்ட, ஆனா இந்த வீர தீரத்தை இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கூட என்கிட்ட நீ காமிச்சிருக்கலாம். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி பண்ண? மகாராஜா, தயாநிதி ஒரு வியாபாரி. நான் அவரோட பொண்ண திருமணம் செய்து கொண்டேன்னா அவரோட வியாபாரத்தை கவனிச்சுக்க வேண்டி இருக்கும். என்னோட வித்தைகள் அங்க பயன்படாம இருக்கும். அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என் வீரத்தை உங்க முன்னாடி காட்டணும். என்னோட ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க ஆலோசிப்பீங்க. ஒருவேளை என்னோட வீரம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்பவே யுத்த வித்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வியாபாரியா தயாநிதியோட இருப்பேன். வீரமல்லு பேசினத பார்த்து மகாராஜாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. தயாநிதி, வீரமல்லுதான் உன்னுடைய மாப்பிள்ளை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவன் என் சேனாதிபதி ஆவான். அவனது வீரம் நம் நாட்டிற்கு தேவை. மகாராஜா சொன்னதை கேட்டு தயாநிதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் வீரமல்லு தயாநிதி பொண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் வீராதி வீரன் அப்படிங்கிற பெயர் வாங்கினான். முன்பொரு காலத்துல அவந்தி தேசத்தை விசாலவர்மன்ங்கிறவ ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் அவரு தன்னோட தேசத்துல யாரும் பிச்சை எடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால தேசத்துல இருந்த பிச்சைக்காரங்க எல்லாரையுமே மாத்தினாரு. ஒருவேளை யாராவது இறக்கப்பட்டு தானம் பண்ணா அவங்க கைகள் வெட்டப்பட்டு கடுமையான தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு உத்தரவு போட்டு எச்சரிச்சாரு. இது இப்படி இருக்கும்போது மாதவரம் அப்படிங்கிற கிராமத்துல மீனாட்சிங்கிற ஒரு 7 பொண்ணு இருந்தா. ஒரு நாள் மதிய வேளையில மீனாட்சி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் அங்க வந்து மீனாட்சியோட வீட்டு வாசல்ல மயங்கி விழுந்துட்டாரு. அத பார்த்த மீனாட்சி அந்த முனிவர் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பினா. மயக்கத்துல இருந்து எழுந்த முனிவர், அம்மா,
என்னை எல்லாரும் வரத முனிவர்னு சொல்லுவாங்க. நான் தீர்த்த யாத்திரை செய்யறேன். தேசம் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். காட்டு வழியில சில திருடர்கள் வந்து என் கையில இருந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க. 3 நாளா எதுவுமே சாப்பிடல. இந்த தேச ராஜாவோட உத்தரவின்படி யார் வீட்ல யாசகம் கேட்டாலும் அவங்க யாரும் தரமாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பசியில மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இப்பதான் மதிய உணவு செஞ்சேன், இத உங்க வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மீனாட்சி. அம்மா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் உனக்குன்னு சமைச்ச பண்டங்களை எனக்கு தர. ஆனா இத நீ எனக்கு தானம் பண்ணேனா உனக்கு தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஈவி இறக்கம் இல்லாம உன்னோட கைகளையும் வெட்டுவாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இதெல்லாம் நினைக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. என் கை போனா பரவாயில்ல அப்படின்னு உணவை அந்த முனிவர்கிட்ட கொடுத்தா மீனாட்சி. அத வயிறார சாப்பிட்டு, அம்மா, என் உயிரை காப்பாத்தின. இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. 3 ரொட்டிகளை முனிவருக்கு தானமா கொடுத்தத பார்த்த காவலாளிகள் மீனாட்சிய பிடிச்சு சபையில நிப்பாட்டினாங்க. மீனாட்சியோ பசியோட வந்த முனிவருக்கு தான் தான் உணவு கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டான். உடனே மகாராஜா உண்மைய ஒத்துக்கிட்ட மீனாட்சியோட கைகளை நறுக்கும்படி சொன்னாரு. மீனாட்சிய பார்த்ததுக்கு அப்புறம் மகாராஜாவோட மனசுல ஏதோ குழப்பம் இருந்தது. அவளோட அழக அவரால மறக்கவே முடியல. அந்த பொண்ணை பத்தி யார்கிட்டயாவது கேட்டா அவங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இறக்க மனசுக்காரி அப்படின்னு நல்ல விதமா சொன்னாங்க. அதனால அந்த இடத்துலயே விசாலவர்மன் மீனாட்சிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திடீர்னு மீனாட்சிய ராஜா கல்யாணம் பண்ணது ராஜாவோட முதல் மனைவி இந்துமதிக்கு சுத்தமா பிடிக்கல. நாளுக்கு நாள் மகாராஜா மீனாட்சி கிட்ட நெருங்குறது இந்துமதியால சகிச்சுக்கவே முடியல. என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது அந்த பொண்ண அந்த புறத்தை விட்டு துரத்தணும்னு நினைச்சான். அதுக்கு சரியான நேரத்துக்கு காத்துட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே மீனாட்சிக்கு ஒரு மகன் பிறந்தான். ஒரு நாள் மகாராஜா பக்கத்து தேச நாட்டு ராஜாவை பார்க்க கிளம்பி போனாரு. இதுதான் மீனாட்சிய ஒழிச்சு கட்ட சரியான நேரம்னு நினைச்ச இந்துமதி ஒரு திட்டத்தை தீட்டினா. தன்னோட ஆதரவாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மீனாட்சி ஒரு சூனியக்காரி, மகாராஜாவை மயக்கிட்டான். இல்லன்னா ஒரு குற்றவாளியா இருந்து மகாராஜாவையே எப்படி கல்யாணம் பண்ணிருப்பா? விந்தையா இல்ல அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினா. இந்துமதியோட பேச்ச நம்பின ராஜமாதா மீனாட்சிய இந்த நாட்டை விட்டே துரத்த உத்தரவிட்டாங்க. காவலாளிகள் சின்ன குழந்தையோட மீனாட்சிய தூரமா கொண்டு போய் விட்டுட்டாங்க. எதுவும் செய்ய முடியாம நின்னுட்டு இருந்த மீனாட்சி ஒரு குளத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குழந்தை பசியில அழ ஆரம்பிச்சிடுச்சு. மீனாட்சிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. குறைஞ்சது தண்ணியாவது குடிக்கலான்னு சொல்லி குழந்தையோட தண்ணீர்ல இறங்கி தண்ணி குடிக்கலான்னு போகும்போது குழந்தைய தண்ணில போட்டுட்டா. இந்த வருத்தமும் தாங்க முடியாத மீனாட்சிக்கு இதயமே வெடிச்சிரும் போல இருந்தது. இந்த நேரத்துல அங்க அந்த முனிவர் வந்தாரு. அம்மா, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. ஐயா, என் குழந்தை தண்ணில போயிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா மீனாட்சி. அம்மா, அன்னைக்கு நீ எனக்கு உணவு கொடுத்து என் உயிரை நீ காப்பாத்தின. அதுக்கு பிரதிபலனா உனக்கு உதவி செய்யற நேரம் வந்திருக்கு. நான் பல வருடங்களா கடுமையான தவம் இருந்து சில சக்திகளை அடைஞ்சிருக்கேன். அத நான் இப்ப பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு. சுவாமி, உங்களோட சக்திகள் எல்லாத்தையும் மக்களை காப்பாத்த பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா. இவ்ளோ கஷ்டமான நேரத்துல கூட தனக்காக சக்தியை பயன்படுத்துங்கன்னு கேட்காத மீனாட்சிய பார்த்து பெருமைப்பட்டாரு. அம்மா, இந்த உலகத்துல உன்ன மாதிரி மனிதர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அன்னைக்கு நீ எனக்கு 3 ரொட்டிகளை கொடுத்த, அதனால நான் உனக்கு 3 வரங்களை தரேன் அப்படின்னு சொன்னாரு சாது. ஐயா, முதல்ல என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டான். உடனே முனிவர் ஏதோ மந்திரங்களை போட்டாரு. உடனே தண்ணிக்குள்ள இருந்த குழந்தை மீனாட்சியோட கைகளை வந்து சேர்ந்தது. குழந்தை கைய வந்து சேர்ந்ததும் மீனாட்சி சந்தோஷப்பட்டா. இன்னும் 2 வரங்கள் இருக்கு, கேளு அப்படின்னு சொன்னாரு சாது. சுவாமி, இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்களோட உதவியை நான் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மீனாட்சி. சுவாமி அதோட விடாம மீனாட்சியோட வெட்டப்பட்ட கைய திரும்பவும் வரவழைச்சாரு. அந்த நேரத்துல பக்கத்து ஊருக்கு போயிருந்த மகாராஜா திரும்பவும் வந்தாரு. மீனாட்சியும் குழந்தையும் அங்க இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு.
இப்படிப்பட்ட குற்றத்தை இழைத்த இந்துமதிக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா மீனாட்சியையும் குழந்தையையும் மகாராஜா சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு. விழுப்புரத்துல ஒரு கிராமத்துல ஏகாம்பரம்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு தன்னோட ஒரே ஒரு மகனான கணபதிய செல்லமா வளர்த்தாரு. அதனால கணபதி படிக்காம எல்லாரையும் கூட்டி வச்சு கதை பேசிக்கிட்டே இருப்பான். ஏகாம்பரத்துக்கு வயசானதுனால கணபதிய பத்தி கவலை கொள்ள ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, தம்பி, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு. என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்ப்பா. நீ எப்படியாவது சொந்தமா உழைச்சு உன் கால்ல நிக்கிறதுக்கு கத்துக்கோடா தம்பி. அப்பா, என்ன பத்தி நீங்க கவலைப்படுறத முதல்ல நிறுத்துங்க. எல்லாரும் என்ன பேச்சு வீரன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நல்லா பேசுறேன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அதனால நான் ஊர் பேச்சு பேசியே வாழ்ந்துப்பேன். அடே கணபதி, வாயால வாழறது, ஊரை கூட்டி வச்சு ஊர் பேச்சு பேசி கலாஷேபம் பண்றதெல்லாம் வேலைக்காகாது. உன் பேச்ச கேக்குறவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உன்னை ஆதரிப்பாங்க. காலப்போக்குல உன்னை மறந்து போயிடுவாங்கடா கண்ணா. வேலை இருந்தா பாரு. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நான் ஊர் பேச்சு பேசியே வாழ்ந்து காட்ட முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன பத்தி நீங்க பயப்படாதீங்கப்பா. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான். ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை வரணும் இல்லையாடா? உனக்கு வேணும்னா வெங்கடாபுரத்துல இருக்க உன் தாய் மாமா விஸ்வநாதன் வீட்டுல கொஞ்ச நாள் இரு. அந்த கிராமவாசிகளுக்கு உன்னோட கலாஷேபத்தை நடத்தி பணம் சம்பாதிக்க முடிஞ்சா பண்ணு. அப்ப நான் உன்னை நம்புறேன். சரின்னு சொல்லி கணபதி அவனோட தாய் மாமா ஊரான வெங்கடாபுரத்துக்கு போனான். அங்க கொஞ்ச நாள் இருந்தான். ஒரு வாரம் கழிச்சு அவனோட தாய் மாமா கணபதிய கூப்பிட்டு, டே தம்பி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுவும் செய்யாம இப்படி இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேனா அது எனக்கு மேல கஷ்டம் இல்லையா? நீ பணம் சம்பாரிச்சு அதுல உன் கால்ல நில்லு. அத கேட்டதும் கணபதி தன்னோட மாமாக்கு காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அவனோட மாமா, டே தம்பி, உன் கதையெல்லாம் கேட்க முடியாதுடா. அது மட்டும் இல்லாம அதை கேக்குறதுனால எந்த லாபமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வீட்ல இருந்தவங்கள ஏதாவது ஒரு வேலையில பிஸியா இருந்ததுனால கணபதி கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதனால கடுப்பான கணபதி ஊருக்குள்ள போனான். அங்க கூட அவன் கதைய கேக்குறதுக்கு யாருமே இல்ல. யாரும் சும்மாவும் இல்ல. யாரையாவது கூப்பிட்டா கூட அவங்க ஏதாவது ஒரு வேலையில இருந்தாங்க. அந்த கிராம மக்கள் பண்றது கணபதிக்கு பிடிக்கல. உடனே அந்த கிராம அதிகாரி கிட்ட போய், ஐயா, உங்க கிராம மக்களுக்கு நாகரிகமே தெரியல, பொழுதுபோக்குன்னா கூட என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கிறதே முதன்மையான கொள்கையா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசலான்னு பார்த்தா யாருமே கேட்க தயாரா இல்ல. பணத்து பின்னாடியே இருக்காங்க சுயநலவாதிங்க அப்படின்னு கோபப்பட்டான் கணபதி. அப்போ கிராம அதிகாரி கணபதிய கொஞ்சம் கோபமா பார்த்து, நீ சொன்னது நிஜம்தான். எங்க கிராமத்துல ஜாலியானவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி வெட்டியா கதை பேசுறவங்க சுத்தமா இல்ல. என்னோட வா அப்படின்னு சொல்லி கணபதிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. சுத்தி மரங்கள் நட்டு வச்சிருந்த ஒரு இடத்த காமிச்சு, இந்த இடத்த உனக்கு நான் இனாமா தரேன். இத வச்சு ஏதாவது பண்ணு. ஐயா, இந்த இடத்த வச்சு நான் என்ன பண்றது? உன்ன மாதிரி யாராவது வந்தா அவங்களுக்கு கொடுக்கதான் இந்த புறம்போக்கு நிலத்தை வாங்கி வச்ச. நீ வந்ததுனால இப்ப இந்த இடத்த தரேன். அதெல்லாம் சரிங்க, ஆனா இத வச்சு நான் என்ன பண்றது? நீ நினைச்சபடி இது கிட்ட கதையெல்லாம் பேசி எப்படியாவது பணத்தை சம்பாரி. இது உங்க மக்களுக்கு கொடுக்கலாம்ல. முதல்ல நான் அப்படிதான் நினைச்சேன். என் கிராம மக்கள் கூட ஒரு தடவை அவங்க வாசல்ல உட்காந்துக்கிட்டு சும்மா வெட்டி கதைய பேசி காலத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு இடத்த தரேன். உங்களுக்கு கதை பேசணும்னா எல்லாரும் அந்த இடத்துல உட்கார்ந்து கதை பேசணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்ப எல்லாருமே, ஐயா, எங்களுக்கு நேரம் இல்ல, உங்க இடத்த நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ கதை பேசியே வாழ்க்கைய நடத்துவேன்னு சொன்னதுனால இந்த இடத்த நான் உனக்கு தரேன். நான் பேச்சு திறமையால வாழறேன்னு ஊர் மக்கள் சொல்றது நிஜம்தான். ஆனா உங்க ஊர் மக்கள் கதை கேட்காம இருந்தா நான் எப்படி வாழறது? டே தம்பி, என் ஊர் மக்கள் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, சும்மா கதை பேசினா சாப்பாடு கிடைக்காது. அதனால கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். இதுல அனுபவத்துல கத்துக்க வேண்டியது என்ன இருக்கு? எந்த அனுபவமும் இல்லாமலேயே இத கத்துக்கலாமே. என்னவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்கள பணத்துக்கு பின்னாடி இருக்காங்க, சுயநலவாதிங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கஷ்டப்படாம வெட்டி பேச்சு பேசி வாழற திறமை உன்கிட்ட இருக்குது. அதனாலதான் அந்த இடத்த உனக்கு தரேன்னு.
கிராம அதிகாரி பேசுனதுல கணபதிக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. ஐயா கிராமாதிகாரி, நான் செஞ்ச தப்பை என்ன உணர வச்சிட்டீங்க ஐயா. உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னு சொல்லி திரும்பவும் தன்னோட ஊருக்கு போயிட்டான். அப்பா கிட்ட போய், அப்பா, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன்பா. இனிமே வெட்டியா கதை பேசாம கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பையனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து ஏகாம்பரம் சந்தோஷப்பட்டாரு. அப்போ தன்னோட விவசாய பணியெல்லாம் கணபதி கிட்ட கொடுத்தாரு. அவனும் நல்லபடியா விவசாயம் பார்த்து நல்லபடியா வாழ்ந்தான். முன்பொரு காலத்தை மகத தேசத்தை சித்திரகேசவன் அப்படிங்கிற ராஜா ஆண்டு வந்தாரு. அவருக்கு சாகித்யம்னா ரொம்ப பிடிக்கும். தன்னோட ஆஸ்தானத்துல இருந்த கவிஞர்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. கவிகள்லயே சிதம்பர கவிங்கிறவருனா ராஜாக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சிதம்பரம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஒரு கவிய மகாராஜாக்காக பாடினாரு. பஞ்சபூதங்கள் பத்தின காவியத்தை எல்லார் எதிர்க்கவும் ரொம்ப பெருமையா சொன்னாரு ராஜா. ஒரு நாள் ராத்திரி மகாராஜாவும் மகாமந்திரியும் சேர்ந்து மாறு வேஷத்துல ஊருக்குள்ள போகும்போது ஊருக்குள்ள 4 பேரு சாகித்யம் பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அங்க நின்னாரு. அந்த வாலிபர்கள்ல ஒருவனான கண்ணையா, நம்ம ராஜா ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசின பஞ்சபூத காவியம் அவ்வளோ ஒன்னும் நல்லா இருக்க மாதிரி தெரியல. அந்த கவிஞரை ராஜாக்கு பிடிக்கும்னு தான் அப்படி சொன்னாரோ என்னவோ. எல்லாரும் அத சிறந்த காவியம்னு வேற சொல்றாங்க. கண்ணையா, நீ சொல்றது நிஜம்தான். சிதம்பரம் பாடின அந்த பஞ்சபூத கவி அவ்வளோ ஒன்னும் புதுசா எனக்கு படல. மகாராஜா மனசு வச்சா கழுதைய கூட கவிஞராக்குவாரு அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டாங்க. அத கேட்ட மகாராஜாவுக்கு கோபம் உச்சஸ்தாயில இருந்துச்சு. தனக்கு பிடிச்ச சிதம்பர கவிய இப்படி கேலி பண்ணி பேசுறது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அந்த 4 இளைஞர்களையும் அரசவைக்கு வரவழைச்சாரு. நீங்க ஏதாவது சாகித்யம் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது கவி எழுதிருக்கீங்களா? ராத்திரி திண்ணையில உட்கார்ந்து பேசினத மகாராஜா ஒட்டு கேட்டுட்டாருன்னு 4 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மகாராஜா, நாங்க எந்த சாகித்யத்தையும் படிச்சதில்ல, எந்த காவியத்தையும் எழுதினதில்ல. அப்புறம் எப்படி மகாகவி சிதம்பரம் எழுதிய பஞ்சபூத காவியம் நல்லா இல்லன்னு சொல்லுவீங்க? உங்க விமர்சனம் சரியா? அப்படின்னு கோபமா கேட்டாரு. மகாராஜா, மன்னிச்சிருங்க. பஞ்சபூத காவியம் எங்களை அவ்வளோ பெருசா ஈர்க்கல. நீங்க 1 வார காலத்துல பஞ்சபூத காவியத்தை விட நல்ல காவியத்தை எழுதி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்றத நான் ஏத்துப்பேன். உங்களை ஆஸ்தான கவிஞரா ஏத்துப்பேன். இல்லனா அன்னைக்கே உங்களுக்கு இறுதி நாளா மாறிடும். உங்க 4 பேருக்கும் கடுமையான தண்டனைய வழங்குவேன். மகாராஜாவோட இந்த உத்தரவு மகாமந்திரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சிதம்பரம் மேல அபிமானம் இருந்தா இருக்கலாம், ஆனா அதுக்காக இவ்ளோ மூர்க்கத்தனமா இருக்க கூடாது. மகாராஜாவை எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. 1 வார காலம் முடிஞ்சு போச்சு. அந்த 4 பேரும் தலை குனிஞ்சு அரசவையில வந்து நின்னாங்க. எங்க நீங்க எழுதிய அற்புத காவியம் எங்க? அப்படின்னு நக்கலா கேட்டாரு ராஜா. மகாராஜா, எங்களுக்கு காவியம் எழுத வராது, நாங்க கவிஞர்கள் இல்ல அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னாங்க அவங்க. எதுவும் தெரியாம மத்தவங்கள விமர்சிக்கிற உங்கள மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு மரண தண்டனை தான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தேவாலய பூஜாரி அங்க வந்து, மகாராஜா, இன்னைக்கு ஏகாதேசி, இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு அவருக்கு பூந்திய பிரசாதமா கொடுத்தாரு. மகாராஜா அத கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்டாரு. உடனே கசப்பு கசப்பு அப்படின்னு பக்கத்துல துப்பிட்டாரு. என்ன பூஜாரி, இது ஏன் இவ்ளோ கசப்பா இருக்கு அப்படின்னு கேட்டாரு ராஜா. பக்கத்துல இருந்த மகாமந்திரி, மகாராஜா, உங்களுக்கு இனிப்பு தயார் பண்ண தெரியுமா? என்ன மகாமந்திரி பேசுகிறீர்கள்? எனக்கு எப்படி இனிப்பு செய்ய தெரியும்னு நினைக்கிறீங்க? அது கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? மன்னிக்கணும் மகாராஜா, அப்புறம் இனிப்பு கசப்பா இருக்குன்னு எப்படி சொன்னீங்க? இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்வதற்கு அதை நம்ம கத்துக்க தான் வேணுமா? அதை செய்ய தெரிஞ்சா மட்டும்தான் அதை பத்தி பேசணுமா? ஆனா அப்படி இருக்கும்போது பவித்திரமான பிரசாதத்துல எப்படி தப்பு சொல்லுவீங்க? நீங்க இப்படி சொன்னது மூலமா பகவானையே நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. மகாமந்திரி, நீங்க எனக்கு எதையோ சொல்ல வரீங்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது. தயவு செய்து எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. மகாராஜா, காவியத்தை பத்தி சொல்லணும்னா அத கேக்குற திறன் இருந்தாலே போதும். காவியம் எழுத தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. காவியம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ற ஞானம் இருந்தா போதும். எல்லா காவியமும் எல்லாருக்கும் பிடிக்குங்கிற அவசியம் இல்ல இல்லையா? தயவு செய்து அந்த 4 இளைஞர்களுக்கான மரண தண்டனைய ரத்து செய்யுங்கன்னு கேக்குறேன். மகாமந்திரி சொன்னதை கேட்டு மகாராஜாக்குள்ள மாற்றம் வந்தது.
மகாமந்திரி கசப்பான இனிப்பு மூலமா நல்ல பாடத்தை சொல்லி என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. பூஜாரி ஐயா, இப்போ மகாராஜாவுக்கு இனிப்பான இனிப்ப கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மந்திரி. அங்க இருந்த எல்லாரும் கூட அதை கேட்டு சிரிச்சாங்க. சோமவரங்கிற கிராமத்துல சந்திராம்மாங்கிற ஒரு வயதானவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு கணவன் இல்ல. புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு தங்கவேலு. அவனுக்கு எந்த வேலையும் தெரியாது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஊரு சுத்திக்கிட்டே இருப்பான். அதனால ஊர்ல இருக்க எல்லாரும் அவனை முட்டாள் தங்கவேலுன்னு சொல்லுவாங்க. சந்திரா தன்னோட கணவன் சேர்த்து வச்ச பணத்துல இவ்ளோ நாள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பணமும் தீரப்போகுது. அதை யோசிச்சுட்டு இருந்த சந்திராம்மா தங்கவேலுவ கூப்பிட்டு, எப்பா தங்கவேலு, இவ்ளோ நாள் அப்பா சேர்த்து வச்சிருந்த காசுல எப்படியோ குடும்பத்தை நடத்தினோம். ஆனா அந்த பணமும் தீர போகுது. இப்ப நீதான் ஏதாவது வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. தங்கவேலு நல்லா யோசிச்சு, அம்மா, எனக்கு வெளியில போய் வேலை செய்யறதுக்கு தெரியாது. அப்பா சம்பாரிச்சதுல கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குல்ல, அதுல ஒரு மாட்டை வாங்கி அது நல்லா மேய்ச்சலுக்கு விட்டா அது நல்ல பால் கறக்கும். அதுல நம்ம குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னான். சந்திராமாவுக்கு தங்கவேலு சொன்ன யோசனை சரியா இருந்ததால அந்த பணத்துல ஒரு பசுமாட்டை வாங்கி தங்கவேலு கிட்ட கொடுத்தாங்க. தங்கவேலு தினந்தோறும் அந்த மாட்டை மேய்ச்சலுக்காக தூரமா கொண்டு போனான். அந்த மாதிரி ஒரு நாள் பசுமாட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது தங்கவேலு ஒரு ஓணான பார்த்தான். சின்ன வயசா இருக்கும்போது யாராவது ஓணான பார்த்தா அதுகிட்ட வேணுங்கிறத கேட்டா உடனே தங்கமோ பணமோ அது கொடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கான். அது உடனே யோசனைக்கு வந்தது. ஓனானே ஓனானே, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரியா? வியாபாரம் பண்றதுக்கு பணமோ தங்க நகையோ கொடுக்கறியா அப்படின்னு கேட்டான். ஓனா உடனே தலைய அசைச்சிட்டு பக்கத்துல இருந்த ஆலமர பொந்துக்குள்ள போயிடுச்சு. தங்கவேலு கூட அந்த மரத்தை பொந்துக்குள்ள எட்டி பார்த்தான். அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? மினு மினுன்னு மின்ற தங்கங்கள் இருந்துச்சு. தங்கவேலு ஆச்சரியப்பட்டு, ஓனானே ஓனானே, நான் கூட உன்ன மாதிரி தங்க வீடு கட்டுற அளவுக்கு வேலை வாங்கி தரியா அப்படின்னு கேட்டான். எவ்ளோ கேட்டோ அந்த ஓனா திரும்ப வராததால ஓனா வேலைக்கு போயிடுச்சுன்னு நாளைக்கு காலையில வந்து பாக்கலான்னு மாட்டை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்ல சந்திராமா கிட்ட அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லி, நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஓனா வேலை செய்யற இடத்துல எனக்கும் வேலை கிடைக்குமா? தங்க வீடு கூட கட்டலாம் அப்படின்னு சொன்னான். அடே முட்டாளே, அவ்ளோ தங்கங்களை பாக்கும்போது அதை எடுத்துட்டு வராம ஓனா வேலைன்னு ஒளறியடா முட்டாள் தங்கவேலு அப்படின்னு திட்டினாங்க. உடனே தங்கவேலுவ கூட்டிக்கிட்டு அந்த ஆலமரத்தை காமி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தங்கவேலு, இங்க பாருமா, இதுதான் அந்த ஓனானோட தங்க வீடு அப்படின்னு மரத்தை காமிச்சான். சந்திராமா அவ்ளோ தங்க காசுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு கையில கொண்டு வந்த 2 பானை நிறைய நிரப்பினாங்க. தங்கவேலு, அம்மா, நீ தப்பு பண்ற. ஓனானோட தங்கத்தை நீ எடுத்துட்டு போறது தப்பு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான். தங்கவேலுவ பத்தி நல்லா தெரிஞ்ச சந்திராமா இவ இந்த விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்த யோசிச்சாங்க. உடனே தங்கவேலு கிட்ட, அடேய், இந்த தங்க விஷயத்த மறந்துட்டு வெளியில போய் நல்லா விளையாடு. கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு பிடிச்ச அதிரச மழை பெய்யும். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டை ஓட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹை, அதிரசமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தங்கவேலு வெளியில போய் அதிரச மழைக்காக காத்திருந்தா. உடனே சந்திராமா தான் செஞ்சு வச்சிருந்த அதிரசத்தை தங்கவேலு மேல வீசி எறிஞ்சாங்க. தங்கவேலு, ஹை, அதிரச மழை அப்படின்னு தனக்கு கிடைச்ச அதிரசத்தை சாப்பிட்டான். அந்த நேரத்துல சந்திராமா தங்க நாணயங்களை தோட்டத்துல யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சாங்க. 2 நாள் கழிச்சு தங்கவேலு, எங்களுக்கு தங்கம் கிடைச்சது அப்படின்னு சுத்தி இருந்த எல்லார்கிட்டயும் சொன்னான். அது அப்படி இப்படின்னு ஊர் தலைவருக்கு தெரிய வந்தது. அவர் சந்திராமா வீட்டுக்கு வந்து, சந்திராமா, ஆலமரத்துல உங்களுக்கு புதையல் கிடைச்சதாமே, உங்க பையனே சொல்றான். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. சந்திராமா எதுவும் தெரியாத மாதிரி, ஐயா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆலமரத்துல எப்படி தங்கம் கிடைக்கும்? நீங்க இந்த முட்டாள் தங்கவேலு பேச்சு கேட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊர் தலைவர், அடே தங்கவேலு, ஏண்டா இப்படி சொன்ன அப்படின்னு கேட்க, அப்ப தங்கவேலு, அம்மா, அன்னைக்கு ஓனானோட தங்க வீட்டுக்குள்ள போய்
பானை நிறைய தங்கத்தை எடுத்துட்டு வந்தல்ல அப்படின்னு சொன்னான். என்னைக்குடா அப்படின்னு சொன்னாங்க சந்திராம்மா. அதாமா அதிரச மழை பெஞ்சதே அன்னைக்கு அப்படின்னு சொன்னா தங்கவேலு. அதிரச மழை எப்படிடா பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க சந்திராம்மா. அவ்வளவுதான். ஊர் தலைவருக்கு விஷயம் புரிஞ்சு, இந்த முட்டாள் தங்கவேலு பேச்ச கேட்டுட்டு இவ்ளோ தூரம் வந்தது என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் சந்திராமா அந்த தங்க புதையலை எடுத்து சந்தோஷமா குடும்பத்தை நடத்தினாங்க. நீதி சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல யோசிச்சு நேரத்துக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஒரு காலத்துல ஒரு ஊர்ல திலீபன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் அம்மா அப்பாக்கு ஒரே பையன். அவன் பரம ஏழை. அப்பா கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தினாரு. திலீப்புக்கு 17 வயது இருக்கும்போது ஒரு விபத்துல அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் திலீபனுக்கு அந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுல கிடைக்கிற பணத்துல அன்னைக்கு சாப்பிடுறதே சிரமமா இருந்துச்சு. அங்க தூரத்துல இருந்த ஒரு ஊர்ல நல்ல வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு அவன் கேள்விப்பட்டான். அதுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பிறந்த ஊரை விட்டு திலீபன் அங்க போனான். அந்த ஊர்ல திலீபன் ஒரு பெரிய வியாபாரி கிட்ட வேலைக்கு சேர்ந்தான். அந்த வியாபாரிக்கு நகரத்துல நிறைய கடைகள் இருக்கு. திலீபனோட வேலை என்னன்னா, தினமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவசர சரக்குகளை கொண்டு போய் சேர்க்கணும். திலீபன் இந்த மாதிரி வேலை செஞ்சு 10 வருஷத்துல கொஞ்சம் சொத்துக்களை சேர்த்தான். இந்த 10 வருஷத்துல திலீபன் துணிமணிக்கும் உணவுக்கும் ஆடம்பரமா செலவு பண்ணாம பண்டிகை நாட்கள்ல கூட சந்தோஷமா இருக்க செலவு பண்ண மாட்டான். ரொம்ப சாதாரணமா வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு மாதமும் முதலாளி தர்ற பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு முதியவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். இந்த 10 வருஷத்துல அந்த பணம் நிறைய சேர்ந்து இருந்தது. இதுல அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. தன்னோட ஊருக்கு போய் ஏதாவது சின்ன வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும்லன்னு தோணுச்சு. இந்த யோசனை எப்படி இருக்குன்னு தான் பணத்தை சேமிச்சு வச்ச முதியவர்கிட்ட கேட்டான். உடனே அந்த பெரிய மனுஷன் திலீபன் நல்லா வாழணும்னு சொல்லி தன்கிட்ட கொடுத்து வச்ச பணத்தை அப்படியே திரும்ப கொடுத்தாரு. திலீபன் அந்த பணத்தை மூட்டையா கட்டி ஒரு நாள் காலையிலேயே தன்னோட ஊருக்கு புறப்பட்டான். திலீபன் ரொம்ப உஷாரா மத்தியானம் வரைக்கும் எங்கேயும் ஓய்வெடுக்காம நடந்தான். ஆனா வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால அவனுக்கு அவ்வளோ பலுவா இருந்த அந்த பணத்தை எடுத்துட்டு நடக்கிறது சிரமமா இருந்துச்சு. அங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பனை மரங்கள் தான் இருந்துச்சே தவிர வேற எதுவுமே இல்ல. திலீபன் அந்த பனை மரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு தான் கொண்டு வந்த தண்ணிய குடிச்சான். அதே சமயத்துல அவன் நடந்து வந்த வழியிலேயே ஒரு குதிரைக்காரர் குதிரை மேல வந்தாரு. அவன் பார்த்த உடனேயே திலீபன் அவரை கூப்பிட்டு, ஐயா, நீங்க எது வரைக்கும் போறீங்க அப்படின்னு கேட்டான். அவரும் குதிரையை நிறுத்தி, அதோ அந்த ஊர் வழியாதான் நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். அந்த நகரத்துல தான் நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பதிலை கேட்டு சந்தோஷப்பட்ட திலீபன், என்ன அதிர்ஷ்டம், அந்த ஊர்ல இருக்கிற பெரியம்மா என்னோட உறவுக்காரங்க. என் தோல்ல இருக்கிற அந்த பைய அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறீங்களா? நான் இருட்டுறதுக்குள்ள அந்த ஊருக்கு போய் அவங்க கிட்ட இருந்து இந்த மூட்டைய வாங்கிக்கிறேன். இது தூக்கிட்டு நடக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த குதிரைக்காரர் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, உன் மூட்டைய தூக்குறது உனக்கே கஷ்டமா இருக்குன்னா என் குதிரைக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், என்ன மன்னிச்சிடு நண்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குதிரைக்காரருக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த மூட்டைய கொண்டு வராதது தப்புன்னு தோணுச்சு. என்னவோ அந்த மூட்டையில பணம் ஏதாச்சும் இருந்திருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல நிக்காம நேரா அந்த மூட்டையை எடுத்துட்டு நகரத்துக்கு போயிருக்கலாம். இப்படி யோசிச்ச உடனேயே குதிரைய திருப்பி திலீபன் கிட்ட திரும்ப போனான். அதே நேரத்துல திலீபன் கூட யோசிச்சுட்டே வந்தான், நான் எவ்வளவு பெரிய தவற பண்ண பாத்துட்டேன். ஏன்னா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும்னு எப்படி நினைச்சு பாத்திருப்பேன். ஒருவேளை அவரு பேராசையால பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டா நான் என்ன பண்ணிருப்பேன்? 10 வருஷமா இரவு பகலா மழை வெயில்னு பாக்காம பாடுபட்டு சேர்த்து வச்ச அந்த பணத்தை என்னால சுமந்துட்டு போக முடியாதா என்ன? திலீபன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே குதிரைக்காரர் திலீபன் கிட்ட வந்து, நண்பா, நீ கேட்ட உதவிய இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்த்தேன். எனக்கு உனக்கு உதவி செய்யறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. அதான் வந்த, அந்த மூட்டைய கொடு அப்படின்னு சொன்னாரு. திலீபன் அதுக்கு, இல்ல பரவாயில்ல,
நானும் திரும்பவும் யோசிச்சு பார்த்தேன். என் மூட்டைய நான் தூக்கிட்டு போறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. நானே தூக்கிக்கிட்டு போறேன் அப்படின்னு குதிரைக்காரருக்கு பதில் சொன்னான். 2 பேரும் ஒருத்தர் மனசுல ஒருத்தர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குதிரைக்காரர் எதுவுமே சொல்லாம குதிரைய திருப்பிக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திலீபன் தன்னோட ஊருக்கு போய் அந்த பணத்துல சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சு நல்லா சம்பாரிச்சு ஒரு பொண்ண திருமணம் செய்துகிட்டு சந்தோஷமா வாழ்ந்தான். சீதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சூர்யா அப்படிங்கிற சின்ன பையன் இருந்தான். அவங்களோடது சின்ன விவசாய குடும்பம். அவனுக்கு அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி இருக்கா. அவனோட அப்பா விவசாயம் செஞ்சிட்டு இருக்கும்போது சூர்யா வாத்துகளை மேய்ச்சிக்கிட்டு குடும்பத்துக்கு உதவிகரமா இருந்தான். அவ வாத்துகளை வயலுக்கு பக்கத்திலேயே மேய்ச்சிட்டு போய் சாயந்தரம் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துருவான். அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது வாத்து குஞ்சுகளை கழுகு சாப்பிட போதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா மேய்ச்சிட்டு இருந்தான். அந்த வாத்து கூட்டத்துல ஒரு வாத்துக்கு 3 குஞ்சுகள் இருந்தது. அதுங்க தானா வெளியில வந்து மேயிற அளவுக்கு பக்குவம் வராததால சூர்யா அதுங்கள கழுகு கிட்ட இருந்து காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையில அதுங்கள கூட அதுங்களோட அம்மாவோட மேய்ச்சிக்கிட்டு வந்தான். ஒரு நாள் மத்திய வேளையில ஒரு கழுகு அந்த 3 வாத்து குஞ்சுகளையும் பாத்துருச்சு. இன்னைக்கு எப்படியாவது இந்த 3ல ஒன்னையாச்சும் சாப்பிடணும்னு நினைச்சது. சூர்யா தூரமா இருந்த சமயத்துல பறந்து வந்து அதுங்க மேல பாஞ்சுது. அதுங்க சத்தம் போட்டுக்கிட்டே அங்கிருந்து ஓடிடுச்சுங்க. ஆனாலும் அந்த கழுகு ஒரு வாத்து குஞ்ச காலால தூக்கிட்டு போயிடுச்சு. அத கேட்ட தூரத்துல இருந்த சூர்யா தன்னோட கையில இருந்த குச்ச தூக்கி எறிஞ்சான். அது நேரா கழுகோட காலை தாக்குறதுனால வாத்து குஞ்சு மேல இருந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த வாத்து குஞ்சு நேரா ஒரு கிணத்துக்குள்ள விழுந்தது. அந்த கிணறு ரொம்ப ஆழமானது. அந்த வாத்து குஞ்சு கால்ல அடிபட்டதுனால அதால நீந்த முடியாம தவிச்சுது. ஆனா சூர்யா ஒரு வாலியோட உதவியால அத வெளியில கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போனான். கால்ல அதிகமான அடிபட்டதுனால அதால நடக்க முடியாம போச்சு. அது கால்ல கட்டு கட்டி அன்னையில இருந்து அத வெளியில கொண்டு போகாம விட்டுட்டான். என்னாலதான் உன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, என்ன மன்னிச்சுடுன்னு சொன்னான். அந்த வாத்து கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அழவும் செஞ்சான். அந்த வாத்து குஞ்சு வளர்ற வரைக்கும் அத ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டான். வாத்து கூட தன்னோட உயிரை காப்பாத்தி தன்னை அன்பா பாத்துக்கிட்ட சூர்யா மேல அதிக அன்பு வச்சிருந்தது. நம்ம கூட முட்டை எல்லாம் போட்டு சூர்யாவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அவனோட சுமைய குறைக்கணும்னு நினைச்சது. அது தினமும் கடவுள்கிட்ட சூர்யாவோட கஷ்டம் எல்லாம் விலகி அவனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா குறையில்லாம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குச்சு. சூர்யாவோட அப்பா, சூர்யா, விவசாயத்துல ரொம்ப நஷ்டம் வந்துருச்சுப்பா. எல்லா வாத்தையும் வித்து கடனை தீக்கணும்னு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சூர்யா, அப்பா, அதுங்க போட்ட முட்டையால கொஞ்ச நாள் நம்ம கஷ்டம் இல்லாம வாழ்ந்தோம். வேணாப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான். சூர்யாவோட அப்பா, சூர்யா, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. கடனை தீர்த்தா கஞ்சி குடிச்சு கூட வாழ்ந்துடலாம், வட்டி கட்ட முடியலடா. நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சூர்யா, சரிப்பா, நான் நல்லா யோசிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னான். அத கேட்டதும் அந்த வாத்துக்கு சூர்யா மேல இருந்த அன்பு ரெட்டிப்பாயிடுச்சு. திரும்பவும் கடவுள்கிட்ட, எனக்கு எப்படியாவது நிறைய முட்டை இட்டு இந்த குடும்ப கஷ்டத்தை தீக்க செய் சுவாமி அப்படின்னு வேண்டிக்குச்சு. கொஞ்ச நாள் போச்சு. அந்த வாத்து முட்டை போடவும் ஆரம்பிச்சுது. அது போட்ட முட்டைய பார்த்து சூர்யா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அது ஒரு தங்க முட்டை. அப்ப சூர்யா, வாத்து எப்படி தங்க முட்டை போட்டுச்சு? நான் சுயநனவோட தான் இருக்கேனா? ஏன் ஒருத்தனுக்கு தான் அப்படி தோணுதா? சரி, இன்னொரு முட்டை போடுற வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். வாத்து இன்னொரு முட்டையும் போட்டுச்சு. ஆச்சரியம் பாருங்க, அதுவும் தங்க முட்டை தான். சூர்யா அந்த வாத்துக்கு முத்தம் கொடுத்து, என் கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் கடவுள் ஓ ரூபத்துல வந்திருக்காரு அப்படின்னு ஆனந்தத்தோட சொல்லி அம்மா அப்பா தங்கச்சி கிட்ட அந்த தங்க முட்டைய காமிச்சு, நம்ம கஷ்டத்தை இந்த வாத்து போக்க போகுது, நமக்காக தான் இந்த தங்க முட்டைய போட்டுச்சு அப்படின்னு சொன்னான். முதல் நாள் அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மறுநாள் அது திரும்பவும் ஒரு தங்க முட்டைய போட்டுச்சு. அத பார்த்து முழுசா நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த வாத்து முட்டையே போடல. சூர்யா குடும்பம் அந்த வாத்து முட்டைய வித்ததால வந்த பணத்தால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வீடு வாசல்னு வாங்குறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வித்த அந்த வாத்துகளை கூட திரும்பவும் வாங்கிக்கிட்டாங்க.
அந்த வாத்து திரும்பவும் தங்க முட்டை இடணும்னு சூர்யா அவனோட குடும்பம் யாருமே வேண்டிக்கல. இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வாத்தையும் இதுவரைக்கும் எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியே அன்பா பாத்துக்கிட்டாங்க. Please watch and subscribe to our channel and don't forget to tap the bell icon. அர்ஜுன் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு வழியில ஒரு கொடை கிடைச்சது. அத பார்த்து அட, என்னது இது கொடை கிடக்குது? அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்தான். அங்க யாருமே இல்லாததால அந்த கொடைய தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நடந்து போகும்போது தன்னோட மனசுல, யாராவது இந்த கொடைய பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு வெயிலும் அடிக்கவே இல்ல, இது மழை காலமும் இல்ல, இப்படி ரெண்டுமே இல்லாத போது கையில கொடைய வச்சுட்டு நடக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்ச உடனேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அவன், என்னடா இது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கொடை இருந்ததுனால தப்பிச்ச. ஆனா இப்ப என்ன மழை பெய்யுது, பயிரெல்லாம் நாசமாயிடுமே. கடவுளே, இந்த மழை இப்ப தேவையா? முதல்ல நிறுத்து அப்படின்னு நினைச்சான். அவன் அப்படி நினைச்ச உடனேயே மழை நின்னுடுச்சு. அத பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு, இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. இதுவும் நல்லாதான் இருக்கு, இன்னொரு தடவை சோதிச்சு பாப்போம் அப்படின்னு மழை நின்னுடுச்சு, வெயில் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்ச உடனேயே வெயில் அடிச்சுது. அப்போ அவன், ஐயோ, இது என்னடா கடவுளே, நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஒருவேளை இந்த கொடை இந்த வேலையெல்லாம் பண்ணுதா? தேவையில்லாம கொடை ரூபத்துல பிரச்சனைய கையில எடுத்துட்டேனே. இதால நமக்கு லாபம் கிடைச்சா நல்லது, ஆனா நஷ்டம் வந்துச்சுன்னா? அப்படின்னு சொல்லும் போதே, நண்பா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன். நான் சாதாரண கொடை இல்ல நண்பா, பயப்படாத, உனக்கு என்ன வர வேணாலும் என்கிட்ட கேளு தரேன் அப்படின்னு அது பேசுனத கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அப்படின்னா எனக்கு ஒரு பொட்டி நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் கேட்ட மாதிரியே பொட்டி நிறைய பணம் வந்துச்சு. அத பார்த்து, ஓஹோ, உன்னால எல்லா மாயங்களையும் செய்ய முடியுமா? ஆமா, என்னால செய்ய முடியும். உடனே அவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டு முன்னாடி வந்து நின்னு, இங்க பாரு மாய கூடையே, என் வீட்டை பங்களாவா மாத்து அப்படின்னு சொன்னான். உடனேயே அந்த சின்ன வீடு பெரிய பங்களாவாச்சு. அப்பா அவன், உனக்கு ரொம்ப நன்றி, உன்னால என்னோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. காசு பங்களா எல்லாம் எனக்கு சொந்தம். இதோட ஒரு கார் வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க ஒரு காரும் வந்துச்சு. அந்த மாய குடையால அவன் பணக்காரனா மாறிட்டான். இவன் எப்படி திடீர்னு பணக்காரனா மாறினா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஆனா யாரும் தைரியமா அவன்கிட்ட கேட்கல. அதே ஊர்ல இருந்த அவனோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட வந்து அந்த விவரத்தை பத்தி கேட்டான். அப்போ அவன் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அத கேட்ட தன்னோட நண்பன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நண்பா, அந்த குடைய எனக்கு கூட ஹெல்ப் பண்ண சொல்ல, நானும் அந்த மாய குடை மூலமா பணக்காரனா மாறிடுறேன். அவ்வளவுதானே, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கொடையை எடுத்துக்கிட்டு அரவிந்த் வீட்டுக்கு போனாங்க. அங்க அர்ஜுனோட மாய கொடையால தன்னோட நண்பனோட வீடு பங்களாவா மாறணும், வீட்டு முன்னாடி கார், அதே மாதிரி பணமும் வரணும்னு சொன்னான். அவன் அப்படி கேட்ட உடனேயே அதே மாதிரியே மாறிடுச்சு. இத பார்த்து ஆச்சரியப்பட்டு அரவிந்த் அர்ஜுன் கிட்ட, நண்பா, உனக்கு ரொம்ப நன்றிடா, இப்ப நானும் பெரிய பணக்காரனா மாறிட்டேன். உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்தா இப்படி உதவி செய்யவே மாட்டாங்க. ஆனா நம்ம நட்பு மேல மரியாதை வச்சு எனக்கு உதவி செஞ்சதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அர்ஜுன், இதுல என்ன இருக்குடா, இது எதையும் நான் செய்யலையே, அந்த மாய குடை தானே செஞ்சது. நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சேனா அதை இந்த மாய குடைக்கு சொல்லு அப்படின்னு 2 பேரும் அந்த மாய குடைக்கு நன்றி சொன்னாங்க. அப்போ அந்த மாய குடை அவங்க கிட்ட, இதெல்லாம் என்னால இல்ல, ஒரு முனிவர் எனக்கு வரம் கொடுத்தாரு. நான் யார் கையில இருக்கிறேனோ அவங்க சகல ஐஸ்வர்யத்தோட இருப்பாங்களாம். இப்ப அந்த மாதிரி தான் நடக்குது. நம்ம எல்லாரும் நண்பர்களாவும் மாறிட்டோம் இல்லையா அப்படின்னு சிரிச்சுது. இப்படி அந்த மாய கொடையால அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. முன்பொரு காலத்துல நரசாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல துர்கையா அப்படிங்கிற வியாபாரி இருந்தாரு. அவரு வாரம் பட்டணத்துல இருந்து சந்தைக்கு போய் சரக்குகளை வாங்கிட்டு வந்து தன்னோட கிராமத்துல விப்பாரு. ஒரு நாள் துர்கையா பட்டணத்துக்கு போலான்னு கிளம்பினாரு. அவரு தாமதமா வந்ததுனால பட்டணத்துக்கு போற பஸ் ஏற்கனவே போயிடுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. இப்ப மட்டும் சந்தைக்கு போகலனா
இந்த வாரம் முழுக்க தன்னோட கடையில விக்கிறதுக்கு சரக்கே இருக்காது. அதனால எப்படியாவது சந்தைக்கு போகணும்னு நினைச்சாரு. அதனால நடந்தே போலான்னு தீர்மானம் பண்ணாரு. பணப்பைய இடுப்புல வச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் நடந்த பிறகு துர்கையோட காலு வலிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் ஒரு மரத்தடியில உட்காரலான்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதே பக்கம் நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் வந்தான். இதுக்கு முன்னாடி துர்கையாவை இந்த பக்கம் அவன் பார்த்ததே இல்ல. துர்கையா பக்கம் நரசிம்மா வந்து, ஐயா, நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க. அப்படின்னு விசாரிச்சான். தான் சரக்குகள் வாங்கறதுக்காக பட்டணத்துக்கு போறதாகவும் நடந்து வந்ததால களைப்புல மரத்து கீழே உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ நரசிம்மா தன்னோட தலையில இருந்த பெரிய மூட்டைய கீழே இறக்கி வச்சு துர்கையா கிட்ட உட்கார்ந்து, ஐயா, என் பேரு நரசிம்மா. நானும் உங்கள மாதிரி ஒரு வியாபாரி தான். ஆனா நான் சரக்குகளை விக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். நீங்க அத வாங்க போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சிரிச்சான். அவன் சொன்னதை கேட்டு துர்கையா கூட சிரிச்சு, நம்ம இத பத்தி பேசணும்னா நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். நீ இளைஞன், நானும் வயசானவன். எந்த பலுவும் தூக்கிட்டு வராம 2 மைல் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு களைப்பு வந்துச்சு. ஆனா நீ இவ்ளோ பெரிய பலுவை தூக்கிக்கிட்டு சாதாரணமா நடந்து போற. அத கேட்ட நரசிம்மா அவர்கிட்ட, ஆமாயா, நீங்க சொன்னதும் நிஜம்தான். ஆனா இந்த வயசுல நீங்க ஏன் நடந்து போறீங்க? அந்த சந்தையில சரக்குகளை வாங்க உங்கள ஆளை யாரையாச்சும் அனுப்பி விடலாம்ல. அப்ப துர்கையா, தம்பி, நீ என்னை விட அனுபவத்துல சின்ன பையன். இந்த காலத்துல யாரையும் நம்ப கூடாது. அவ்வளவு ஏன், நமக்கு நெருக்கமான உறவினர்களை கூட நம்ப கூடாது. அதனாலதான் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் நானே சந்தைக்கு போலான்னு வந்தேன். அப்ப நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க போல இருக்கு. பாக்குற எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டா உங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, நான் யாரையும் நம்புறதா இல்ல. நம்பிக்கை துரோகிய பக்கத்துல வச்சு வாழ்ந்தவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல அப்படின்னு எகத்தாளம் பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு துர்கையா. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த வயசுல இவ்ளோ தூரம் நடந்து வந்தா கால் வலிக்காம என்ன ஆகும்? கொஞ்சம் உங்க காலை நான் அமிக்க விடவா? வலி குறையும் அப்படின்னு சொல்லி கிட்ட போனான். உடனே துர்கையா காலை கீழே தொங்க போட்டு, எதுவும் தேவையில்ல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடும். அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு சேவை செய்யறது எனக்கு புண்ணியம் அப்படின்னு துர்கையா வேணான்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா அவன் காலை அமுக்கி விட ஆரம்பிச்சான். உட்கார்ந்துட்டு இருந்த துர்கையா கொஞ்ச நேரம் படுக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. நரசிம்மா என்னென்னமோ சொல்லி அவருக்கு கால் அமுக்கிறது, அப்புறம் தோள்பட்டைகள் அமுக்கிறது, தலை, அதுக்கப்புறம் கழுத்து, இப்படி எல்லா இடத்தையும் இதமா அமுக்கி விட்டான். இதனால துர்கையா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா துர்கையா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவரோட பணப்பைய எடுத்துக்கிட்டு நரசிம்மா நைஸா கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு துர்கையா எழுந்திருச்சாரு. குனிஞ்சு பார்த்தா இடுப்புல இருந்த பணப்பைய காணோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு இருந்தாரு துர்கையா. தூரத்துல நரசிம்மன் நின்னுட்டு இருந்தத பார்த்து வேகமா ஓடி வந்தாரு. ஏமாத்துக்காரா, என்னையே ஏமாத்திட்டியா? என் பண மூட்டை எங்கடா? அப்படின்னு அவ சட்டைய புடிச்சு கேட்க ஆரம்பிச்சாரு. நில்லுங்க நில்லுங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி நரசிம்மா அந்த பணப்பைய அவர்கிட்ட கொடுத்தான். பணம் சரியா இருக்கான்னு துர்கையா பார்த்தாரு. பணம்லாம் சரியா இருந்தது. துர்கையா குழம்பி போய் நரசிம்மன் கிட்ட, ஆமா, என்ன இதெல்லாம்? ஏன் இந்த மாதிரி நாடகம் என்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. வேற ஒண்ணு இல்ல ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கதான் இப்படி பண்ண. இந்த உலகத்துல யாரையும் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா முன்ன பின்ன தெரியாத என்ன ஒரு நிமிஷத்துல நம்பிட்டீங்க, அப்படிதானே? துர்கையா ஆமான்னு தலையாட்டினாரு. உடனே நரசிம்மன் தன்னோட மூட்டையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு, வாங்க போகலாம். புத்திசாலிங்க யாரும் யாரையும் அனாவசியமா சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க யாரையும் நம்பாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்க சந்தேகத்தால பெரிய நஷ்டம் ஏற்பட போச்சு இல்ல. சந்தேகங்கிறது பெரிய பேய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிருக்காங்க. நம்ம விஷயத்துல நம்ம சரியா இருக்கணுமே தவிர மத்தவங்கள சந்தேகப்பட்டு நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு சரியா சொல்லி புரிய வச்ச. யாரையுமே நம்பாம இருக்கறதுனால நான் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன். யாரையும் பக்கத்துல கூட சேர்த்துக்கல. உன்னால என்னோட சந்தேகங்கிற பேய் செத்து போச்சு. அதனால உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
அதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டே பட்டணத்துக்கு போனாங்க. Please watch and subscribe to our channel and don't forget to tap the bell icon. Thank you. முன்பொரு காலத்துல திம்மாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு ஈ இருந்துச்சு. அந்த ஈக்கு ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாள் அந்த ஈ தன்னோட பேரை மறந்துருச்சு. அதனால ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் போய் என் பேரு என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஆரம்பிச்சுது. கொஞ்சம் பேரு கதை சொல்ற பெரியம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நீ அவங்க கிட்ட போய் உன் பேரை கேளு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது அந்த பெரியம்மா கிட்ட போச்சு. பெரியம்மா பெரியம்மா, என்னோட பேரு திடீர்னு எனக்கு மறந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ரொம்ப வயசாயிட்டதால எனக்கு நிறைய விஷயம் மறந்து போயிடுச்சு. எனக்கும் உன் பேரு ஞாபகம் இல்லம்மா, நீ போய் என் பையனை கேளு, அவன் கண்டிப்பா சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க கதை சொல்ற பெரியம்மா. அப்போ அந்த ஈ காட்டுல விறகு வெட்டிட்டு இருந்த அந்த பெரியம்மாவோட மகன் கிட்ட போய், ஐயா என் பேரு திடீர்னு மறந்துருச்சு, எனக்கு ஞாபக மறதி இருக்கு, உங்களுக்கு என்னோட பேரு தெரிஞ்சா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவரு, எனக்கு உன் பேரு தெரியாது, இந்த காட்டுல ஒரு மரம் இருக்கு, அங்க வாழற பறவைகள் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ஈ அந்த மரத்து மேல வாழற பறவைகள் கிட்ட போச்சு. என் பேரு நான் மறந்து போயிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல முடியுமா அப்படின்னு மெதுவா கேட்டுச்சு. அதுக்கு அந்த பறவைகள், எனக்கு உங்க பேரு தெரியல, நீங்க போய் தண்ணிய கேளுங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஈ அந்த தண்ணிக்கு போய் குளத்து தண்ணி கிட்ட, என்னோட பேரை நான் மறந்து போயிட்டேன், நிறைய பேரை கேட்டேன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அடடே செல்லக்குட்டி, உன் பேரு எனக்கும் தெரியலையே, இதே குளத்துல இருக்கிற மீன்களை கேளு, அதுங்க கண்டிப்பா உன் பேரு சொல்லும் அப்படின்னு சொல்லுச்சு தண்ணி. அப்போ அந்த ஈ தண்ணிக்குள்ள இருந்த மீன்கள் கிட்ட போய், காலையில நான் என்னோட பேரை மறந்து போயிட்டேன், கண்ல படுற எல்லார்கிட்டயும் என் பேரை கேக்குறேன், யாருக்குமே என் பேரு தெரியவே இல்ல, கொஞ்சம் என்னோட பேரு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தண்ணில இருந்த மீன், யார் யார கேட்ட அப்படின்னு கேட்டுச்சு. கதை சொல்ற பெரியம்மா, அவங்களோட மகன், மரத்துல இருந்த பறவைகள், நீ இருக்கிற அந்த குளத்தோட தண்ணி, இந்த யாருக்குமே என் பேரு ஞாபகம் இல்ல, நீங்களாவது என்னோட பேரு என்னன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த தண்ணில இருந்த மீன், எங்களுக்கு இந்த தண்ணி தான் உலகம், நாங்க வெளியிலயே வரமாட்டோம், அதனால எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, அதனால உன் பேரும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா என் பேரை யார்கிட்ட கேட்டா தெரியும், அதையாச்சும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டுச்சு. நீ கேக்குறதுனால உனக்கு நான் சொல்றேன், இந்த நாட்டு மன்னருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், அவர்கிட்ட போய் கேட்டேனா உன் பேர் என்னன்னு அவரே சொல்லுவார், அவர்கிட்ட முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுச்சு தண்ணில இருந்த மீன். உடனே அந்த ஈ பறந்து போய், பிரபு உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணுமே இல்ல, எதிர்பாராத விதமா என் பேரை மறந்துட்டேன், அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா, அது ஞாபகம் வராம என் தலைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மகாராஜா சிரிச்சுக்கிட்டு, உன் பெயர் எனக்கு எப்படி தெரியும், நான் சவாரி செய்யும் குதிரையுடன் போய் கேள், அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரும் தன்னோட பேரை சொல்லாததால ஈக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஆனாலும் அது விடுற மாதிரி இல்ல. ராஜாவோட குதிரை கிட்ட போச்சு. என் பேரை நான் மறந்து போயிட்டேன், அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. நான் எப்பவும் குதிரை கூடத்துல தான் இருப்பேன், வெளி விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு வேலை செய், வெளியில சுத்திக்கிட்டு இருக்க கழுதைய போய் கேளு, அது கண்டிப்பா உன் பேரு சொல்லும் அப்படின்னு சொல்லுச்சு. குதிரை சொன்னதை கேட்டு ஈக்கு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. கழுதைய தேடி பறந்து போச்சு. கழுத மாமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், அத ஒவ்வொருத்தனால தான் பண்ண முடியும், நான் என் பேரை மறந்துட்டேன், என் பேரு என்னன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டுச்சு. வயல் வெளியில புல்ல தின்னுட்டு இருந்த கழுதைக்கு ஈ சொன்ன விஷயம் சிரிப்பு வந்துச்சு.
உனக்கு உன் பேரு தானே தெரியணும். அப்படின்னு கத்துச்சு அந்த கழுத. அப்போ ஈ, என்னோட பேரு அதேதான். கழுத மாமா, என் பேரை ஞாபகப்படுத்தினதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு ஈ. ராஜு ஒரு என்ஜினியர். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஹெலிகாப்டர் செஞ்சான். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது எவ்ளோ வெயிட்டான பொருளையும் தூக்கும். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாலும் மக்கள் எல்லாரும் அவனை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜு மனசுக்குள்ள, நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் ஏன் நமக்கு ஒரு நல்ல நேரமே பொறுக்க மாட்டேங்குது? அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற யாருக்குமே என் திறமை என்னன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். அப்போ ராஜுவோட அம்மா அங்க வந்து, ராஜு, ஏன்பா இவ்ளோ சோகமா உட்கார்ந்திருக்க? உனக்கு இருக்கிற திறமைக்கு நிச்சயமா ஒரு நாள் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. நீ எதுக்கும் பயப்படாத, கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. ராஜு அம்மா சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்ப ராஜுவோட அப்பா வந்து, இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லி சொல்லி நீதான் செல்லம் கொடுக்கற. இப்படியே போச்சுன்னா எந்த வேலையும் கத்துக்காம வெட்டியா சுத்திக்கிட்டே தான் இருப்பான். டேய், நான் சொல்றத கேட்டு ஏதாவது ஒரு வேலையில போய் சேரு. அப்பா, நீங்களும் மத்தவங்கள மாதிரியே பேசுறீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் சாதிச்சு காட்டுவேன். நீங்க பாத்துட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, என்ன வச்சு அம்மாவை நீங்க திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வெளியில அவனோட ஃப்ரெண்டான ரவிய பார்த்து, என்னடா ராஜு, ஹெலிகாப்டர் தயார் பண்ணிட்டியா? அதுல நீ என்னை எப்ப உட்கார வச்சு கூட்டிட்டு போற? அதுக்கு ராஜு, அதுல என்னடா இருக்கு, உனக்கு எப்ப வேணும்னாலும் அதுல கூட்டிட்டு போறேன். அது சரிடா ராஜு, நிறைய ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. நீ செஞ்ச ஹெலிகாப்டரோட ஸ்பெஷல் என்ன? அப்ப ராஜு, இது நம்ம 3 விதமா பயன்படுத்தலாம். இதுக்கு சார்ஜ் போட்டு பயன்படுத்தலாம், இல்ல டீசல் போட்டும் பயன்படுத்தலாம், இல்லனா பேட்டரி ரிமோட்டோட உதவியால ஈஸியா யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மனுஷங்களோட உதவி இல்லாம வெறும் ரிமோட் கண்ட்ரோல்லயே இதை நம்ம ஆபரேட் பண்ணலாம். அத கேட்டு ரவி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவன்கிட்ட, நிஜமா நீ ஒரு திறமைசாலிடா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகமே உன் திறமைய பாராட்டும்டா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. எதிர்பாராத விதமா அந்த கிராமத்துக்குள்ள ஒரு புலி வந்து மக்கள் எல்லாரையும் துரத்துச்சு. மக்கள் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடினாங்க. ராஜுவோட அம்மா ராஜு கிட்ட, ராஜு, வெளியில அதிகமா சுத்தாதப்பா, நம்ம ஊருக்கு ஒரு புலி வந்திருக்கு. வெளியில யாரையாவது அது பாத்துச்சுன்னா உடனே கொன்னு போட்டுருது. ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணா அவங்க உடனே வந்து அதை புடிச்சிட்டு போயிடுவாங்களேமா. அதுக்கு அவனோட அப்பா, உன் அறிவு வேற யாருக்குமே வராதா? எப்பவோ அவங்களுக்குலாம் போன் பண்ணியாச்சு, ஆனா அவங்க எல்லாம் இங்க வரணும்ல அப்படின்னு சொன்னாரு. அந்த புலி தொடர்ந்து எல்லாரையும் கொன்னுகிட்டே இருந்துச்சு. அப்ப ராஜுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. எப்படியாவது அந்த புலிய ஊரை விட்டு துரத்தணும்னு, மக்கள் எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சான். அந்த புலி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ரிமோட்டோட உதவியால அந்த ஹெலிகாப்டரை புலி இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சான். ஹெலிகாப்டர்ல பறந்த ஃபேனை பார்த்து அந்த புலி பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி ராஜுவோட ஹெலிகாப்டர் உதவியால அந்த புலிய காட்டு வரைக்கும் துரத்துக்கிட்டே போனான். மக்கள் எல்லாரும், இவ்ளோ நாள் உன் திறமை என்னன்றது தெரியல, இன்னைக்கு நீ செஞ்ச உதவியால உன் திறமை என்னங்கிறது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவ செஞ்ச வேலைக்கு அவனை பாராட்டி எல்லாரும் புகழ்ந்து தள்ளுனாங்க. தன்னோட சொந்த ஊர் மக்கள் எல்லாரையும் காப்பாத்தின ராஜுவ பத்தியும் அவனோட தயாரிப்பான ஹெலிகாப்டர் பத்தியும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துச்சு. அத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய கம்பெனி ஓனர் ராஜுவோட வீட்டுக்கே வந்து ராஜு கிட்ட, சார், உங்களை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். நீங்க செஞ்ச மினி ஹெலிகாப்டர் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க கம்பெனில உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணலான்னு நானே நேரடியா வந்திருக்கேன். நீங்க எப்ப வேணா எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணலாம். இந்தாங்க, இதுதான் என் அட்ரஸ் அப்படின்னு அவரோட கம்பெனி அட்ரஸ கொடுத்தாரு. அப்ப ராஜு, சரி சார், கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் அவர் அங்கிருந்து போயிட்டாரு. அத பார்த்த ராஜுவோட அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராஜுவோட அப்பா, ராஜு, நீ சொன்னதை சாதிச்சிட்ட. உன்னை என்னோட மகன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்ளோ நாள் நான் உன்னை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருடா. அப்போ ராஜு, அப்பா,
நீங்க என்ன என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் உங்க பையன், என்ன திட்ட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க உங்கள ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கணும். அது கிடைக்கலன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது. ஒரு ஊர்ல சகாயம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. நிலத்து வேலையில உதவி செய்யறதுக்காக ராமு சோமுன்னு 2 எருது அவருக்கு இருந்தது. அதுங்கள ரொம்ப செல்லமா வளர்த்தாரு அவரு. சகாயம் நிலத்துல எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவருக்கு தொடர்ந்து நஷ்டமே ஏற்பட்டுகிட்டு இருந்தது. ஒரு முறை எருதுகள் பேசிக்கிச்சுங்க. பாவம், சகாயத்துக்கு எப்ப பார்த்தாலும் நஷ்டம் வருது. ஆமா ஆமா, பாவ சகாயம், கடவுள் எப்ப கருணை காட்ட போறாரோ அப்படின்னு இறக்கப்பட்டுச்சுங்க. கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு சோமு கீழே விழுந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சகாயம் ரொம்ப பயந்துட்டாரு. சோமு, எந்திரிடா எந்திரிடா சோமு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா சோமு அப்பவே இறந்து போச்சு. வீட்ல மனுஷங்க இறந்தா எவ்வளவு வேதனையா இருக்குமோ அவ்வளவு வேதனைப்பட்டாரு. வீட்டுக்கு ராமுவ தான் கூட்டிட்டு போனாரு. 2 நாள் ஆகியும் எந்த வேலையும் செய்யாம சகாயம் சோகமாவே இருந்தாரு. அத கவனிச்ச ராமு சகாயத்துக்கிட்ட போய், சகாயம், நிலத்து வேலையெல்லாம் நிக்குது இல்லையா? போன ராமு திரும்ப வரமாட்டான். வா, நம்ம போய் நிலத்துல வேலைய பாப்போம். உனக்கு சமமான எருதுவை என்னால வாங்கி தர முடியாது. ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்ல இருக்க, பணமே இல்ல. ஒன்னு கூட வேற யாருக்காவது வித்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேதனையா சொன்னாரு. இன்னொரு எருது எதுக்கு? நான் ஒருத்தனே உன் நிலத்து வேலைய பாத்துக்க முடியும். ஆனா அவசியமா வேற ஒரு எருதெல்லாம் இப்ப வாங்க வேண்டாம். வா, முதல்ல போய் நிலத்து வேலைய ஆரம்பிப்போம் அப்படின்னு 2 பேரும் நிலத்துக்கு போனாங்க. ராமு மட்டுமே நிலத்தை உழுதுச்சு. 2 எருதுகள் செய்யற வேலைய அது ஒன்னே பாத்துக்குச்சு. நிலம் மொத்தத்தையும் உழுது அந்த வருஷம் நல்ல விளைச்சல் வர்ற மாதிரி செஞ்சுது ராமு. அத பார்த்த சகாயம், ராமு, இதெல்லாம் உன்னாலதான். உனக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னாலதான் இவ்ளோ பெரிய விளைச்சல் எனக்கு வந்தது. நீ பண்ண உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு ராமுவ போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். உன் கண்கள்ல தண்ணிய பார்த்து என்னால தாங்க முடியல. அதுக்காக தான் என்ன உதவி வேணா செய்யலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னதும் சகாயத்துக்கு ஆனந்த கண்ணீரே வந்தது. இப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டு நிலத்து வேலையெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சகாயம் பார்வதிங்கிற பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் சகாயம் பார்வதி கிட்ட, இங்க பாரு பார்வதி, இவன் தான் ராமு. இவன் தான் என் பெரிய பையன். இவனுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாரும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஆனா அதை கேட்ட பார்வதிக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்படின்னா என்னை விட இந்த எருதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் இல்லம்மா, ஏதோ சும்மா சொன்ன, கோபப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நாட்கள் போச்சு. சகாயம் எப்ப பார்த்தாலும் ராமுவோடவே இருக்கிறது, அதுகிட்டயே பேசுறது பார்வதிக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த எரும மாட்டை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும், இது இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சகாயம் வந்ததும், அந்த மாட்டுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுலங்க, ஏதாவது கசாப்பு கடைக்காரனுக்கு வித்தா கொஞ்சம் பணமாவது நமக்கு கிடைக்கும்ல அப்படின்னு ஐடியா சொன்னான். ஆனா அதை கேட்டதும் சகாயத்துக்கு பார்வதி மேல பயங்கர கோவம் வந்தது. என்னது, என் ராமுவ கசாப்பு கடைக்காரனுக்கு விக்கிறதா? செத்தாலும் நடக்காது. ஆமா, இந்த மாதிரி ஐடியா உனக்கு எதுக்காக வந்தது? இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே ராமு தான் அப்படின்னு கோவப்பட்டு கத்திட்டு அங்கிருந்து போயிட்டாரு. இவருக்கு என் மேல இருக்கிறத விட இந்த எரும மாட்டு மேலதான் அதிக அன்பு இருக்கு. சகாயம் இல்லாதப்ப அந்த மாட்டுக்கு சரியா தண்ணியோ வைக்கோலோ வைக்கிறது இல்ல. ராமுவும் இந்த விஷயம் எதையும் சகாயத்துக்கிட்ட சொல்றதில்ல. ஒரு நாள் சகாயம் வீட்ல இல்லாத சமயத்துல 2 திருடங்க பட்ட பகல்லையே திருடுறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. பார்வதி, திருட 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 அப்படின்னு கத்துனா. அத கேட்ட ராமு வேக வேகமா ஓடி வந்து தன்னோட கொம்பால அவங்கள குத்தி அங்க இருந்து துரத்தி அடிச்சுது. ராமு, என்ன மன்னிச்சுடு, உன்னை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அங்க சகாயம் வந்தான். அப்போ பார்வதி நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். இது எனக்கு உதவி செய்யற எருது, அதனாலதான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் இனிமே நம்ம ராமுவ நல்லபடியா பாத்துக்கிறேங்க அப்படின்னு அன்னையில இருந்து ராமு அவளும் ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டான்.
முன்பொரு காலத்துல சங்கரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வளையாபதிங்கிறவரு கிராம அதிகாரியா இருந்தாரு. அவரு ரொம்ப கிறுக்குத்தனமாவே எல்லாத்தையும் யோசிப்பாரு. மக்களுக்கு வித்தியாசமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அதை யாராச்சும் தட்டி கேட்டா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஒரு நாள் வளையாபதி மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி நிப்பாட்டி, இன்னையில இருந்து நீங்க யாருக்கும் தான தர்மம் எல்லாம் பண்ணக்கூடாது. யார் வந்து கேட்டாலும் சரி, ஒரு பிடி சாதம் கூட கொடுக்க கூடாது. மீறினீங்கன்னா கடுமையா தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வளையாபதியை எதிர்த்து பேசாம மக்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. ஒரு நாள் கங்காராம் அப்படிங்கிற மல்லவரன்ற கிராமத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவன் பட்டணத்துக்கு வேலையா போனான். ரொம்ப இருட்டிட்டதால சமயபுரம்லயே அன்னைக்கு தங்கிட்டு மறுநாள் கிளம்பி போலான்னு நினைச்சிட்டு இருந்தான். ஊர்ல இருக்க எல்லாருமே கதவை சாத்திட்டு இருந்தாங்க. யார் வீட்டுக்கு போய் கேட்டாலும் எங்களால உனக்கு எதுவும் தர முடியாது, வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி முகத்திலேயே கதவை சாத்திட்டாங்க. அந்த ஊர்ல தனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காதுங்கிற விஷயம் கங்காராமுக்கு நல்லா புரிஞ்சுது. கடைசியா ஒருத்தரோட கதவை தட்டி, ஐயா, நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம், சாப்பிட கூட எதுவும் எனக்கு தராதீங்க. ஆனா இந்த ஊர்ல எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு எதிர்க்க நிக்கிறவரு, ஐயா, இந்த ஊரோட கிராம அதிகாரி வளையாபதி, அவரு இப்படிதான் எதையாவது சொல்லுவாரு, கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணுவாரு. இப்ப கூட தான தர்மம் பண்ணக்கூடாதுன்னு விசித்திரமான சட்டம் போட்டிருக்காரு. அந்த சட்டத்தை மீறவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே கங்காராமுக்கு வளையாபதி மேல பயங்கரமான கோபம் வந்துச்சு. அவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சான். நேரா கிராம அதிகாரி வீட்டுக்கு போய் கதவை தட்டினான். அப்போ கிராம அதிகாரி கதவை திறந்து, யார் நீ? இந்த நேரத்துல என் வீட்டு கதவை ஏன் தட்டுற அப்படின்னு கேட்டாரு. ஐயா, என் பேரு கங்காராம், நான் பட்டணத்துக்கு போறேன், இருட்டிட்டதுனால இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வளையாபதி, இந்த ஊர்ல உனக்கு யாரும் தான தர்மம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ பக்கத்து ஊருக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு கராரா சொன்னாரு. ஐயா, இந்த விஷயத்த இந்த கிராமத்துக்கு வந்த உடனேயே தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ அற்புதமான சட்டத்தை போட்டவரை பார்க்கணும்னு தான் வந்தேன். உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். அந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்ட உடனே வளையாபதி பெருமை கொண்டார். அப்போ கங்காராம், ஐயா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீங்க எனக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, அத வச்சு நான் கல்லு சூப்பு செஞ்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கங்காராம். என்னது, கல்ல வச்சு சூப் செய்வியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு வளையாபதி. குளிரா இருந்ததுனால அவங்க வீட்ல இருக்க எல்லாரும் அடக்கமா உட்கார்ந்திருந்தாங்க. சுவாரஸ்யமா இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டாரு வளையாபதி. ஐயா, நீங்க தான் தர்ம பிரபு, நீங்க உங்க சமையல் அறைக்கு போய் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதுல சுத்தமான தண்ணிய நிரப்புங்க, அதுக்கப்புறமா எனக்கு தேவையான சூப்பை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இது சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லி வளையாபதி வீட்டு பெண்கள் அடுப்புல ஒரு கிண்ணத்தை வச்சு அதுல தண்ணிய ஊத்துனாங்க, கங்காராம் சொன்னபடியே. அதுக்கப்புறம் கங்காராம் தன்னோட பையில இருந்து 4 கூழாங்கற்களை எடுத்து தண்ணில போட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கங்காராம் ஒரு கரண்டி எடுத்து கிண்ணத்துல இருந்த தண்ணிய எடுத்து ருசி பார்த்தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னான். வளையாபதி வீட்டு பெண்கள் அத ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு தடவை ருசி பார்த்தான். அந்த வீட்ல இருந்த பெண்கள் எல்லாரும், ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இது கூட கொஞ்சம் காய்கறிகளை போட்டோம்னா சூப்பு பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னான் கங்காராம். எல்லாரும் கண்ணிமைக்காம பாத்துட்டு இருந்தாங்க. உள்ள போய் கங்காராம் சொன்னபடியே காய்கறி எடுத்துட்டு வந்தாங்க. அத கிண்ணத்துல போட்டு நல்லா கொதிக்க வச்சான். திரும்பவும் அத ருசி பார்த்து, இந்த மாதிரி சூப்பை குடிக்கணும்னா அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும், இந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வராது, இது கூட ஒரு கோழி இறைச்சி மட்டும் சேர்ந்துச்சுன்னா இந்த சூப்புக்கு சொர்க்கம் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல ஏதாவது கோழி மாமிசம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த வீட்ல இருந்த எல்லாரும் இந்த கல்லு சூப்பு எப்படி இருக்கும் அத ருசி பண்ணணும்னு ஆத்திரத்தோட இருந்தாங்க. யாரும் எந்த வார்த்தையும் பேசல. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம கங்காராம் சொன்னபடியே கோழி மாமிசத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கங்காராம் அதையும் அந்த சூப்புல சேர்த்து கொதிக்க வச்சான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சூப் தயாராயிடுச்சு. வளையாபதி வீட்ல இருந்த எல்லாரும் அப்படியே பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கங்காராம் சூப்புல இருந்து அந்த 4 கூழாங்கற்களை வெளியில எடுத்து தண்ணில நல்லா கழுவி திரும்பவும் பையில வச்சுக்கிட்டான். இந்த கல்ல வச்சு திரும்பவும் நான் சூப்பு செய்யணும் அப்படின்னு அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே சொன்னான்.
வளையாபதி வீட்ல உள்ள எல்லாரையும் உட்கார வச்சு அவன் செஞ்ச சூப்ப கொடுத்தான். அவனும் வயிறார சாப்பிட்டான். மத்த எல்லாரும் கூட கூழாங்கல் சூப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கங்காராம் வளையாபதி கிட்ட, நீங்க எனக்கு கூழாங்கல் சூப்பு செய்யறதுக்கு தண்ணி கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா இந்த கங்காராம் இவ்ளோ நேரம் என் வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அப்படின்னு யோசிச்சாரு வளையாபதி. அதுக்கப்புறமா தான் செய்த தவறெல்லாம் உணர்ந்து வளையாபதி ஊர் மக்களை அழைச்சிட்டு வந்து தான் செய்த எல்லாம் தவறுன்னு சொன்னாரு. வளையாபதி மாறினதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. முன்பொரு காலத்துல கோசல தேசத்துல விஷ்ணுவரதன்ற ஒரு ராஜா ஆண்டு வந்தாரு. அவரோட ராஜ்யத்துல வீரப்பா அப்படிங்கிற ஒரு மந்திரி இருந்தாரு. அவரோட சாதுரியத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் ராஜா கிட்ட இருந்து பாராட்டுகளை பெற்றுக்கிட்டே இருந்தாரு. அதனால மகாராஜாவோ வீரப்பாவ எப்பவும் பாராட்டிக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பரிசு பொருட்களையும் கொடுத்துட்டு இருந்தாரு. மகாராஜா வீரப்பாவை மட்டும் இப்படி கவனிக்கிறதால மத்த மந்திரிகளுக்கு அத பார்த்து பொறாம வந்தது. அப்படி பண்றது அவங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன ஆனாலும் சரி மகாராஜா கிட்ட இருந்து வீரப்பாவை பிரிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால எல்லாம் சேர்ந்து ஒரு யோசனைய நிறைவேற்றினாங்க. அத அமல் செய்யறதுக்காக மகாராஜாவுக்கு தினமும் சவரம் பண்ற முடி வெட்டுறவன பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் வெங்கடேசனை ரகசியமா சந்திச்சு, அடே வெங்கடேசா, உனக்கு ஒரு வேலை சொல்றோம். யாருக்கும் தெரியாம அந்த வேலைய செஞ்சு முடிக்கணும். அத செஞ்சு முடிச்சேன்னா நிறைய பரிசு தரோம் அப்படின்னு ஆசை காட்டினாங்க. பரிசுக்கு ஆசைப்பட்ட வெங்கடேசன், ஐயா, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. டேய் வெங்கடேசா, நீ எதுவும் செய்ய தேவையில்ல. நீ மகாராஜாவுக்கு சவரம் செய்யும் போது நாங்க சொல்றத அப்படியே சொல்லு போதும். அது அவரோட காதுல விழணும். அது செய் போதும். அதுக்கப்புறம் அவன் மகாராஜாவுக்கு சவரம் செய்யும் போது, பிரபு, செத்தவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்கல்ல, அப்படின்னா உங்க தாத்தா முப்பாட்டன் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க நலனை விசாரிக்கணும்னு உங்களுக்கு எப்பவும் தோணுனதே கிடையாதா அப்படின்னு அப்பாவியா கேட்டான். அடே வெங்கடேசா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு வெங்கடேசனை கேட்டாரு மகாராஜா. அதுல என்ன இருக்கு மகாராஜா? நீங்க யாரையாச்சும் அங்க அனுப்புனீங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போய் உங்க மூதாதையர்களை பாத்துட்டு வருவாங்க இல்லையா? அந்த யோசனைய ரொம்ப ஆழமா சிந்திச்சாரு மகாராஜா. அதுக்கு மறுநாளே அரசவை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லார்கிட்டயும், உங்கள யாராவது ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கு போய் என்னுடைய பாட்டன் முப்பாட்டனோட நலனை விசாரிச்சுட்டு வரணும். அதுக்கு தகுதியானவர்கள் யாருங்கறத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அங்க இருந்த மந்திரிகள் எல்லாரும், மகாராஜா, ஸ்வர்க்கத்துக்கு போக தகுதி உள்ள ஒரே ஒரு ஆள் வீரப்பா மட்டும்தான். அவரை தவிர இந்த வேலைய வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாரும் மொத்தமா சொன்னாங்க. வீரப்பாவுக்கு மந்திரிகளோட உத்தேசம் புரிய ஆரம்பிச்சது. அப்போ மகாராஜா, வீரப்பா, உன் மேல எனக்கு மட்டும் இல்ல, இவங்க எல்லாருக்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு பாத்தியா? நீ ஸ்வர்க்கத்துக்கு போய் என்னோட முன்னோர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வரியா? கண்டிப்பா மகாபிரபு, நீங்க சொன்னதை என்னைக்காவது மறுத்திருக்கனா? ஆனா ஸ்வர்க்கத்துக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியாது. இங்க இருக்க பெரிய மனுஷங்க ஸ்வர்க்கத்துக்கு போற வழிய காமிச்சாங்கன்னா போயிட்டு வந்துருவேன். அங்க இருந்த எல்லாரும் சொர்க்கத்துக்கு எப்படி போகணும்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ வீரப்பா, மகாராஜா, யாராவது சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப வர்றது சாத்தியம்னு சொல்லிருக்காங்களா? ஆனா அது உன் ஒருத்தனாலதான் முடியும். இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க கூடிய சாமர்த்தியம் உன்கிட்டதான் இருக்கு. சரி மகாராஜா, நீங்க சொன்ன மாதிரியே சொர்க்கத்துக்கு போயிட்டு வரேன். ஆனா எனக்கு 1 மாத காலம் கெடு வேணும். அதுல ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சிடுறேன். சரி வீரப்பா, நீ சொன்னபடியே 1 மாத காலம் எடுத்துக்கோ. தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு போயிட்டு வா. அதுக்கப்புறமா வீரப்பா தனக்கு நம்பிக்கையான கொஞ்சம் கூலி ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்கு போனாரு. காட்டுல ஒரு பெரிய குழிய தோண்டினாரு. அந்த குழியில இருந்து ஒரு பெரிய சுரங்கத்தையும் தோண்டினாரு. அங்கிருந்து வெளியில வர்றதுக்கு இன்னொரு குழியையும் தோண்டினாரு. வெளியில வர்ற குழி மேல சின்ன சின்ன குச்சிகளை வச்சு அது மேல மண்ணை தூவி சின்ன சின்ன புற்களை நட்டாங்க. பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராதபடி சாதாரண நிலம் மாதிரி மாத்தினாங்க. அதே மாதிரி இன்னொரு குழியிலையும் குச்சிகளை வச்சு
அது மேல மண்ணெல்லாம் தூவி மத்தவங்களுக்கு சந்தேகம் வராதபடி சாதாரண நிலம் மாதிரி மாத்தி அமைச்சாங்க. அது மேல ஒரு குடிசையையும் அமைச்சாங்க. இப்போ வீரப்பா ஸ்வர்க்கத்துக்கு போற நாள் வந்துச்சு. இந்த வினோதத்தை பார்க்க மக்களும் வந்திருந்தாங்க. அப்ப வீரப்பா, மகாராஜா, உங்களால இன்னைக்கு மரணத்தை ஜெயிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் யாரும் பார்க்காத வண்ணம் இந்த குடிசைக்குள்ளார போக போறேன். நான் போனதுக்கு அப்புறம் இத கொளுத்தி விட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் புகை ரூபத்துல மாறி ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. மகாராஜாவும் வீரப்பா சொன்னபடியே செஞ்சாரு. அந்த குடிசை கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சாம்பலாச்சு. ராஜஸ்தானத்துல மீதி இருந்த மந்திரிகள் எல்லாரும் வீரப்பாவோட தொல்லை இதோட முடிஞ்சதுன்னு ஆனந்தப்பட்டாங்க. குடிசை முற்றிலுமா எரிஞ்சதுக்கு அப்புறம் வீரப்பா சுரங்கம் மூலமா காட்டுக்கு போயிட்டாரு. ஆனா மத்த மக்கள் எல்லாரும் வீரப்பா எரிஞ்சு சாம்பலாயிட்டாருன்னு நினைச்சாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் நீண்ட தாடியோட, ஜடா முடியோட, பெரிய பெரிய நகங்களோட ஒருத்தர் ராஜசபைக்குள்ளார வந்தாரு. பாக்குறதுக்கு அவர் ஒரு காட்டுவாசி மாதிரியே இருந்தாரு. அவரை பார்த்த மகாராஜா, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? மகாராஜா, என்ன நீங்க மறந்து போயிட்டீங்களா? நான் தான் வீரப்பா. ஸ்வர்க்கத்துக்கு போய் திரும்ப வந்திருக்கேன். அப்போ மகாராஜா ஆச்சரியத்தோட, வீரப்பா, ஸ்வர்க்கத்துல என்ன விசேஷம்? என்னோட முன்னோர்கள் எப்படி இருக்காங்க? மகாராஜா, உங்க முன்னோர்கள் எல்லாரும் நலமா இருக்காங்க. அங்க எனக்கு அவங்க கொடுத்த மரியாதைய என்னன்னு சொல்ல. அங்க இருந்து வர மனசே இல்லாம நான் அங்கேயே தங்கிட்டேன். அங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு குறை தான் இருக்கு. வீரப்பா, என்னோட முன்னோர்களுக்கு இருக்கிற குறை என்ன? சீக்கிரம் சொல்லு. மகாராஜா, சொர்க்கத்துல சவரம் செய்யறதுக்கு முடிவெற்றவன் இல்ல. என்னுடைய கோலத்தை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்க பாட்டன் முப்பாட்டன்கள் சவரம் செய்யாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு வார்த்தையால சொல்ல முடியல. உடனே உங்ககிட்ட சொல்லி சவரக்காரனை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்த. இத கேட்ட உடனே சவரக்காரனுக்கு வயித்துல புளிய கரைச்சுது. அதுக்கு மகாராஜா, அப்படின்னா நம்ம வெங்கடேசனையே அனுப்பி வைக்கலாம். உடனே ஏற்பாடுகளை செய்யுங்கள். மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. தப்பு பண்ணிட்டேன். புத்தி கெட்டு போய் உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டேன். வீரப்பா ஐயாவை ஒழிச்சு கட்டணும்னு உங்க மகாமந்திரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்கிட்ட அப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு உண்மையான ரகசியத்தை சொன்னான். உடனே கோபத்தோட உச்சத்துக்கே போன மகாராஜா பொறாமை குணத்தால வீரப்பாவை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்ச மந்திரிகளுக்கு கடுங்காவல் தண்டனைகளை கொடுத்தாரு. வீரப்பாவோட சாமர்த்தியத்தை பாராட்டி அவரை உடனடியா மகா மந்திரியா நியமிச்சாரு.